அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பற்றின சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் மிக முக்கியமான ஒரு சீஷன் இந்த யாக்கோபு என்பதை புரிந்து கொள்ளலாம். யாக்கோபின் சகோதரன் தான் யோவான் சீஷன். யாக்கோபு மற்றும் யோவானின் தகப்பனின் பெயர் செபுதேயு. இந்த யாக்கோபு மற்றும் யோவான் மீன் பிடிக்கும் வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள். மீன் பிடிக்கிறவர்களை மனுஷர் பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று ஊழியத்திற்கு அழைத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரின் அழைப்பை ஏற்று ஊழியத்திற்கு வந்தார்கள். இந்த யாக்கோபு மற்றும் யோவானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அடைமொழி வைத்து அழைத்ததும் உண்டு. இந்த யாக்கோபு மற்றும் யோவானின் தாயார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வலது பக்கமும் இடது பக்கமும் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதையும் வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆனாலும் இவர்களுக்கு எந்த இடத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்பது என் காரியம் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிராகரித்திருக்கிறார். இந்த யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவரை பெற்றவர்களில் இவரும் ஒருவராக இருந்தார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் மரணம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இந்த வசனத்தின்படி ஏரோது மன்னன் யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் அவருக்காக இரத்த சாட்சியாக மரித்து வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரே சீஷன் இந்த யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், மூச்சு உள்ளவரை, இதயம் துடிக்கும் வரை இயேசுவுக்காக உண்மையான சாட்சிகளாய் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.